போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்ததை அடுத்து நடிகர் கிருஷ்ணாவும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று முதல் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட கிருஷ்ணாவிடம் விசாரணையானது முடிந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று முதல் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நடிகர் கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தொடர்புடைய நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டார். நேற்று முதல் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நடிகர் கிருஷ்ணாவும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்ட கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் வழக்கில் தற்போது நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணி, தற்போது நடிகர் கிருஷ்ணா போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று காலையிலிருந்து நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஏற்கனவே பிரதீப் குமார் என்பவர் போதைப்பொருள் சப்ளையர், அவர் அளித்திருந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக போலீசார் நடிகர் கிருஷ்ணாவை சம்மன் கொடுத்து நேரில் வரவழைத்து விசாரணை என்பது நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் நேற்று காலை விசாரணைக்காக அவர் ஆஜரானார். நேற்று காலையிலிருந்து 24 மணி நேரத்தை கடந்து அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலில் மருத்துவ பரிசோதனையின் போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய பண பரிவர்த்தனை, அவர் யாருக்கெல்லாம் பேசியிருக்கிறார், அவருடைய செல்போன் உரையாடல்கள், அதே போல SMS சேட் ஆகியவை உட்பட பல்வேறு விஷயங்களை போலீசார் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போது நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் வந்தார்கள் இந்த வழக்கில். அவர்களிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா தனது டிரைவருடைய செல்போன் மூலமாகத்தான் பல்வேறு இந்த போதைப்பொருள் விஷயங்கள் தொடர்பான தொடர்பை வைத்திருந்தது தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் கெவின் என்பவர் மூலமாக போதைப்பொருள் இவருக்கு சப்ளை ஆகியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே கெவினை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிருஷ்ணாவுக்கும் இதில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு தற்போது கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா மற்றும் போதைப்பொருள் சப்ளையர் 2 கெவின் ஆகியோரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பிரதீப் குமாருடைய நெருங்கிய நண்பராக கெவின் இருந்திருக்கிறார். பிரதீப் குமார், கெவின் 2 பேருமே போதைப்பொருள் சப்ளையர். அதன் மூலமாகத்தான் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் கெவின் பழக்கம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதான 2 பேரிடம் விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.